வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அதிரடியான இயக்குனர் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறைக்கு உடனே ஞாபகத்திற்கு வரும். ஏன்னா இன்றைய தலைமுறையை கவர்ந்து வச்சிருக்கிற ஒரு இயக்குனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு கார்த்திக் சுப்புராஜ் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் முதல்ல எடுக்கணும்னு நினைச்ச படத்தை எடுக்காம வேற ஒரு படத்தை முதல் படமா எடுத்து அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அப்படி என்ன படம் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னால அவரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எனக்கு அவர் 1983 வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மதுரையில கஜராஜ் அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த கார்த்திக் சுப்புராஜ். கஜராஜ் யாருன்னு கேக்குறீங்கன்னாக்கா, அவர் நிறைய படங்கள்ல துணை நடிகரா நடிச்சிருக்கிறவர். அவருடைய பையன் தான் இந்த கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். இவர் மதுரையிலேயே பள்ளி படிப்பை முடிச்சாரு, அங்கேயே கல்லூரி படிப்பு முடிச்சாரு. ஆனா சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்காக சினிமாவுக்கு வரணும், பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாரு. போராடி முதலா இவர் இயக்கணும்னு நினைச்ச படம் ஜிகிர்தண்டா. அதுக்கு பட்ஜெட் அதிகமா இருக்குதுன்றதுனால அந்த படத்தை எடுக்காம முதலாக இவர் இயக்கிய படம் பீட்சா. பீட்சாங்கிற படத்தை எடுத்து இயக்கி வெளியிட்டாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் ஜிகிர்தண்டாங்கிற படத்தை எடுத்தாரு, அதுவும் ஹிட். அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவை வச்சு இறைவின்னு ஒரு படம் பண்ணாரு, அதுவும் ஹிட். இப்படி தொடர்ந்து ஹிட் படங்களாவே கொடுத்து கொண்டிருந்தார் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். அவருக்கு ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைஞ்சது. அந்த படம் தான் பேட்டை. பேட்டைங்கிற ஒரு படத்தை ரஜினிகாந்த் இதுக்கு முன்ன பேட்டை படத்துக்கு முன்னால ரஜினிகாந்த் நடிச்சு தொடர்ந்து ஒரு 3-4 படம் தோல்வியை தழுவிடுச்சு. அந்த நேரத்துலதான் இந்த பேட்டை படம் ரிலீஸ் ஆகி ரஜினிக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். சரி, சினிமாவில் டைரக்டரா மட்டும் இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா, வெப்சீரியல் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெப்சீரியல் எல்லாம் டைரக்ஷன் பண்றாரு, தயாரிக்க ஆரம்பிச்சாரு, நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. மகான் அப்படின்னு ஒரு வெப் சீரியல், அது அமேசான்ல தான் ஸ்ட்ரீட்டா ரிலீஸ் பண்ணாங்க. விக்ரம வச்சு பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஜிகிர்தண்டா XX அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படமும் பெரிய ஹிட். இப்போ சூர்யாவை வச்சு ரெட்கோ அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து இவருடைய படங்கள் அனைத்து ஒரு படத்திற்கும் இன்னொரு படத்திற்கும் கதை சம்பந்தமாகவே இருக்காது, வெவ்வேறு கதைகளாகவே இருக்கும். வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு திரைக்கதை அமைத்து வசனங்களை அமைத்து அற்புதமாக அதை படமாக்கி மக்களிடம் கொடுத்து வெற்றி பெற செய்வதில் வல்லவரானவர் திரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு முறையில அவருடைய எல்லா படத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் தொடர்பே இருக்காது. வெவ்வேறு விதமா யோசிக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, தான் எடுக்கக்கூடிய எல்லா படமுமே தனக்கு முதல் படம் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் செயல்படுத்தினால்தான் ஒவ்வொரு படமும் அவருக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கதை எழுதுற திறமையை பார்த்தா, சங்கர் கேம் சேஞ்சர்ங்கிற படத்துக்கு இவரை கதை எழுதி வச்சார். கார்த்திக் சுப்புராஜ் கதையை தான் அவர் அந்த படத்தை இயக்கினார். இப்படி கதை எழுதுவதிலும் படங்கள், இணையத்தொடர் மற்றவற்றை தயாரிப்பதிலும் இயக்குவதிலும் வல்லுநராக இருப்பவர் தான் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த மார்ச் 19ஆம் தேதியை வல்லுநர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.